ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்ஜெனிக். தளபதி திமுகவை கடுமையா விமர்சிச்சுட்டு ஒரு பதிவை போட்டிருக்காரு. அதாவது இன்னைக்கு மார்னிங் சென்னை கிண்டில உள்ள ஹாஸ்பிட்டல்ல உள்ள ஒரு டாக்டரையே ஒரு நபர் வெட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி பயங்கர அச்சுறுத்தலா ஒரு சம்பவம் நடந்துச்சு. சோ அது சம்பந்தமா தான் தளபதி இந்த ஒரு பதிவை போட்டிருக்காரு. அதாவது தமிழ்நாட்டில் பட்ட பகலில் அரங்கேறும் குற்றம் செயல்கள் சட்டம் ஒழுங்கின் சீர்கேட்டையே காட்டுகிறது என்று எங்கள் கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் வாயிலாக கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் அரசு ஊழியர்கள், வியாபாரிகள், பொதுமக்கள் என யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஆட்சியாக இந்த ஆட்சி உள்ளது என்பது தினம் தினம் குற்ற செயல்களால் நிரூபணம் ஆகிறது. சென்னை கிண்டியில் உள்ள உயிர் சிறப்பு அரசு மருத்துவமனையில் புற்றுநோய் மருத்துவர் திரு பாலாஜி அவர்களின் இன்று கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. உயிருக்காகவும் சிகிச்சை அளிக்கும் இது போன்ற அரசு உயிர் சிறப்பு மருத்துவமனையில் அரசு மருத்துவரின் உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்பட்டு இருப்பதற்கு தமிழக அரசின் மெத்தன போக்கே காரணம். கத்தி குத்தி படும் காயம் அடைஞ்ச மருத்துவர் திரு பாலாஜி அவர்கள் விரைவில் பூர்ண குணமடைய பிரார்த்திக்கிறேன். காலம் நேரம் பார்க்காம கடுமையாக உழைக்கும் மருத்துவரின் பாதுகாப்பை உறுதி செய்யும் சட்டப்பூர்வமான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு முன்னெடுக்க வேண்டும். தமிழ்நாட்டில் தினந்தோறும் நிகழும் பல்வேறு குற்ற நிகழ்வுகள் பொதுமக்கள் இடையிலே அச்சத்தை உருவாக்கியுள்ளன. சட்ட ஒழுங்கை பாதுகாக்க ஆட்சியாளர்கள் இனியாவது விழித்துக் கொண்டு மக்களை பாதுகாக்கவும் அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்டா டிஎம்கேவை விமர்சனம் பண்ணியிருக்காரு தளபதி. அண்ட் மார்னிங்ல இருந்து இந்திய ஹாஸ்பிட்டல் இஷ்யூ தான் பெருசா போய்கிட்டு இருக்கு. நிறைய இடங்கள்ல ஆல்ரெடி அரசு மருத்துவர்கள் போராட்டத்துல இறங்கிட்டாங்க. அண்ட் கத்தியால குத்தனவரை காவல்துறை அரெஸ்ட் பண்ணி அவரை விசாரிச்சதுல அவருடைய அம்மாவுக்கு தவறான மருத்துவம் பார்த்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது ஒருவேளை உண்மையாவே அது இருந்தாலும் கத்தியை எடுத்துட்டு போய் வன்முறையில இறங்குறது தவறான ஒண்ணு. அண்ட் ரீசெண்டா நிறைய இடங்கள்ல அரசு மருத்துவமனைகளை பத்தி நிறைய இஷ்யூஸும் வந்துகிட்டு தான் இருக்கு. சில இடங்கள்ல மருத்துவ வசதி சரியில்லைன்னு சொல்றாங்க, சில இடங்கள்ல மருத்துவர்களே இல்லைன்றாங்க. இதெல்லாம் சரி பண்ண வேண்டியது தமிழக அரசோட கடமை. பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனா சொத்தையே எழுதி கேட்கறாங்க. பட் சேம் டைம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னா மருத்துவம் சரியா பாப்பாங்களான்னு பயப்படுறாங்க. கார் பந்தயம் நடத்துறத விட்டுட்டு இந்த மாதிரி அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி பண்ணணும். ஓகே நண்பா, இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்ஜெனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.